Hi everyone, welcome back to my channel. Today we are going to learn some important sentences, but that are very simple sentences in order to talk at home. ஓகே உங்களோட குழந்தைகள், ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இவங்க கூட நீங்கள் பேசும்போது உங்களுக்கு யூஸ் ஆகக்கூடிய சில சென்டென்சஸை இன்றைக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த சில சென்டென்சஸோட ஸ்ட்ரக்சரை நன்றாக மைண்டில் வச்சு அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினாலே மேக்ஸிமம் ஃப்ளூயண்ட்டாக உங்களுக்கு இங்கிலீஷை வீட்டில் பேசிக்கொள்ளலாம். ஸோ லெட் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் என்னென்னு கேட்டால், நார்மலாக நாங்கள் பேசுகிற விஷயம் என்னென்னு சொன்னால், ஒரு கட்டளையை இடுறோம். எங்களோட குழந்தைகள் அல்லது வீட்டில் உள்ளவர்கள் இவங்களிடம் ஒரு விஷயத்தை செய்யுங்க என்று சொல்வோம். வாங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க, படியுங்க. ஓகே, இந்த மாதிரியான விஷயங்களை கட்டளை இடுவோம். இதுக்காக நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அதுக்குரிய வேர்ப்ஸை தெரிஞ்சிருப்பது தான். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வேர்ப்ஸ் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. வினை சொற்கள், நாங்கள் செய்யக்கூடிய செயற்பாடுகளுக்கான ஆங்கில பெயர்கள், தோஸ் ஆர் வேர்ப்ஸ். ஸோ வேர்ப்ஸோட பேசிக்கான ஃபார்மை வச்சு நீங்கள் இந்த மாதிரியான கட்டளைகளை பிறப்பிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கம் ஹியா, இங்கே வாங்க, கம் ஹியா. கோ தேயா, அங்கே செல்லுங்கள், கோ தேயா. டூ த ஹோம்ஒர்க்ஸ், ஹோம்ஒர்க்ஸை செய்யுங்க, டூ த ஹோம்ஒர்க்ஸ். ஹேவ் த லன்ச், லன்ச்சை சாப்பிடுங்க, ஹேவ் த லன்ச். மேக் த பெட், பெட்டை சரிப்படுத்துங்க, மேக் த பெட். க்ளீன் த ரூம், ரூமை க்ளீன் பண்ணுங்க, க்ளீன் த ரூம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான விஷயங்களை எங்களுக்கு ஒரு வேர்பை வச்சு பில்டப் பண்ணி சொல்லலாம். ஓகே, ஸோ ஒரு வேர்பை வச்சு அதுக்குரிய மற்ற ஆப்ஜெக்டிவை சேர்த்து ஒரு கட்டளையை எங்களுக்கு ஈஸியாக பிறப்பிக்கலாம். திஸ் இஸ் ஒன் வே. ஸோ இதே விதமான கட்டளைகளை நீங்கள் நெகட்டிவாக சொல்லணுமெண்டா அதை எடுக்காதீங்க, வெளியே போகாதீங்க, இந்த மாதிரி வேண்டாம் என்று சொல்கிறதுக்கு என்ன செய்யணுமெண்டா, டோன்ட் என்பதை அது சேம் கமாண்ட்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் சேர்க்கணும். டோன்ட் கோ அவுட். ஓகே, கோ அவுட்னா வெளியே போங்க, டோன்ட் கோ அவுட் வெளியே போகாதீங்க. ஸோ கோ என்பது தான் வேர்ப். ஸோ அதுக்கு முன்னாடி டோன்ட் சேர்க்கணும். ஸோ எல்லா கமாண்டையும் இந்த மாதிரி நெகட்டிவாக எங்களுக்கு சொல்லலாம். டோன்ட் டச் தேட், அதை தொடாதீங்க. டோன்ட் ஈட் தேட், அதை சாப்பிடாதீங்க. டோன்ட் ஓப்பன் த டோர், கதவை திறக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களை எங்களுக்கு வீட்டில் பேசிக்கொள்ளலாம், நெகட்டிவான கமாண்ட்ஸை கொடுக்கலாம். ஸோ இதே கமாண்ட்ஸை இன்னொரு விதமாக நீங்கள் சொல்வதாக இருந்தால், வில் யூ கம் ஹியர், அதுவும் சேம் திங், இங்கே வாருங்கள் என்பதாக ஒரு கட்டளை தான் அதுவும். வில் யூ கம் ஹியர். வில் யூ க்ளீன் திஸ், இதை சுத்தம் செய்யுங்க. வில் யூ ஸ்டாப் டாக்கிங், பேசுவதை நிறுத்துங்க. ஓகே, ஸோ அதோட மீனிங் பேசுவதை நிறுத்துவீர்களா என்ற மாதிரி தான் வரும். பட் அதுவும் ஒரு கண்டிப்பான கமாண்டாக தான் சொல்லப்படுது. ஓகே, வில் யூ ஃபினிஷ் யோர் ஹோம்ஒர்க், ஹோம்ஒர்க்கை முடிப்பீங்களா, ஹோம்ஒர்க்கை செய்து முடியுங்க. வில் யூ டர்ன் ஆஃப் த ஃபேன், ஃபேனை ஆஃப் பண்ணுங்க. வில் யூ ஸ்வீப் த ரூம், ரூமை ஸ்வீப் பண்ணுங்க. வில் யூ க்ளோஸ் த டோர், வில் யூ க்ளோஸ் த டோர். வில் யூ கிவ் மீ தட் புக், will you give me that book. Will you wash the plate, பிளேட்டை கழுவுங்க, will you wash the plate. ஸோ இந்த மாதிரியான கட்டளைகள் எங்களுக்கு வீட்டில் பேசிக்கொள்ளலாம். ஸோ அதே போல் அதை கொஞ்சம் பொலைட்டாக்கி நாங்கள் பேசணும்டா, எனக்கு கொஞ்சம் தண்ணி தருவீங்களா, அந்த மாதிரி நாங்கள் கேட்போம். ஓகே, கொஞ்சம் ஃபேனை ஆன் பண்ணுவீங்களா. ஓகே, முன்னாடி நாங்கள் பேசியது ஒரு கட்டளையாக பிறப்பிப்பது. ஸோ இதுவும் ஒரு கட்டளை மாதிரி, பட் கொஞ்சம் பொலைட்டாக ரிக்வெஸ்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் பேசக்கூடிய விதம். ஸோ அதை எப்படி சொல்லலாமண்டா, கேன் யூ ஸ்விட்ச் ஆன் த ஃபேன், ஃபேனை கொஞ்சம் ஆன் பண்ணுவீங்களா. கேன் யூ ஸ்விட்ச் ஆன் த ஃபேன். ஸோ கேன் யூ அடுத்த ஒரு வேர்ப், இந்த வேர்போட பேசிக் ஃபார்ம். கேன் யூ ஸ்வீப் த ரூம், கேன் யூ ஸ்வீப் த ரூம், ரூமை ஸ்வீப் பண்ணுவீங்களா. கேன் யூ டேக் மீ சம் வாட்டர், கொஞ்சம் தண்ணி கொண்டு வாருங்க. ஓகே, கேன் யூ கிவ் மீ சம் வாட்டர். கேன் யூ ஓப்பன் த டோர், கதவை திறக்க முடியுமா. கேன் யூ ஓப்பன் த டோர்.
இந்த மாதிரி எல்லா விதமான ரிக்வெஸ்ட்டையும் எங்களுக்கு வீட்டில் கேன் யூ என்பதை யூஸ் பண்ணி பேசிக்கொள்ளலாம். ஸோ அது மட்டும் இல்லை, சில விஷயங்களை நாங்கள் எங்களோட க்ளோஸ் ஆனவங்களோட பேசும்போது செய்ய முடியாதா அந்த மாதிரி கேட்போம். எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி தர முடியாதா? ஓகே, கொஞ்சம் கதவை திறக்க முடியாதா? இவ்வாறாக நாங்கள் ஒரு ரிக்வெஸ்ட்டை நெகட்டிவான முறையில் பண்ணுவோம். எனக்கு இப்படி செய்வீங்களா? எங்களை வெளியே கூட்டிகிட்டு போக முடியாதா? ஓகே, இன்றைக்கு லஞ்ச் கொண்டு வர முடியாதா? இன்றைக்கி சமைக்க முடியாதா? இவ்வாறாக நாங்கள் நெகட்டிவாக முடியாதா என்று பேசுவோம். நார்மலாக எங்களோட வீட்டில் உள்ளவர்கள் கூட நாங்கள் இந்த மாதிரி பேசுவோம், இந்த மாதிரி ஒரு மாடலில். ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி பேசுவதுண்டா, can't you buy me a phone? Can't you buy me a phone? Can't you take me out today? Can't you take me out today? இன்றைக்கி என்ன வெளியே கூட்டிகிட்டு போக முடியாதா? Can't you give me some money? கொஞ்சம் பணம் கொடுக்க முடியாதா? Can't you give me some money? Can't you call me? Can't you call me? Okay, எனக்கு கால் பண்ண முடியாதா? Can't you switch on the light? Can't you switch on the light? லைட்டை switch on பண்ண முடியாதா? Can't you help me? Can't you help me? Okay, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியாதா? Can't you wash the plate? Can't you wash the plate? பிளேட்டை வாஷ் பண்ண முடியாதா? ஸோ இந்த நாங்கள் முடியாதா என்று இந்த விஷயத்தை கேட்போம். ஸோ இந்த எல்லா விஷயங்களையும் நாங்கள் கேட்கும் பொழுது எங்களோட பேச்சோட டோனி என்று சொல்வோம். ஓகே, அந்த எங்களோட இமோஷன்ஸை வெளிக்காட்டக்கூடிய விதத்தில் அந்த சென்டென்ஸை வித்தியாசமான டோன்ஸில் எங்களுக்கு பேசலாம். ஃபார் எக்ஸாம்பிள், can't you wash the plate? பிளேட்டை கழுவ முடியாதா, கழுவி வைக்க முடியாதா, இப்படி கேட்போம். அல்லது கொஞ்சம் கோபமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஹாஷாக கேட்போம். எப்படி? can't you wash the plate? can't you wash the plate? பிளேட்டை வாஷ் பண்ண முடியாதா, இந்த மாதிரி ஹாஷாக கேட்போம். ஸோ நாங்கள் பேசுகிற விதத்துலேயும் அது என்ன மாடலான சென்டென்ஸ்ன்றது அடங்கி இருக்கும். ஒரே சென்டென்ஸை நாங்கள் கோபமாகவும் கேட்கலாம் அல்லது நார்மலாக வேறொரு டோன்லேயும் கேட்கலாம். அண்டர்ஸ்டுட்? ஸோ நீங்கள் பேசக்கூடிய விதம், நீங்கள் என்ன மூடில் இருக்கிறீங்க, இந்த மாதிரியான விஷயங்களை லிசன் பண்ணக்கூடியவருக்கு உணர்த்தும். அண்டர்ஸ்டுட்? ஸோ நீங்கள் எப்போவுமே பேசும்போது தமிழில் பேசுவது போல தான் இங்கிலீஷில் பேசும்போதும் உங்களோட இமோஷன்ஸை முதல்ல மிக்ஸ் பண்ணி உங்களோட டோன்ஸை சேஞ்ச் பண்ணி தான் பேசணும். அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கொள்ளுங்கள். அவ்வாறு பேசும்போது தான் உங்களோட இங்கிலீஷ் நேச்சுரலான இங்கிலீஷாக இருக்கும், ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கரோட இங்கிலீஷ் போன்று இருக்கும். ஓகே, ஸோ அந்த டோனேஷன்ஸையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கொள்ளணும். நெக்ஸ்ட், நான் ஒரு விடயத்தை செய்யட்டுமா என்பதாக நாங்கள் கேட்போம். அதை எப்படி கேட்பது? நான் போகட்டுமா? ஓகே, நான் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணட்டுமா, இன்னும் கொஞ்சம் சுகர் போடவா, இப்படியெல்லாம் கேட்போம் தானே. ஸோ அதை எப்படி கேட்குறதுண்டா, ஷால் ஐ go, நான் போகவா? Shall I add some more sugar? Shall I add some more sugar? இன்னும் கொஞ்சம் சுகர் போடவா? Shall I switch off the light? Shall I switch off the light? லைட்டை ஆஃப் பண்ணட்டுமா? Shall I send you that picture? அந்த பிக்சரை உங்களுக்கு நான் அனுப்பட்டுமா? Shall I send you that picture? Shall I iron this shirt for you? இந்த ஷர்ட்டை நான் உங்களுக்காக அயர்ன் பண்ணி தரட்டுமா? Shall I iron this shirt for you? Shall I cook biryani today? இன்றைக்கி பிரியாணி குக் பண்ணட்டுமா? ஓகே, இந்த மாதிரியாக நான் செய்து தரட்டுமா அல்லது செய்யட்டுமா என்று கேட்குறதுக்கு shall I என்று சொல்லி ஒரு வேர்பை நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். அதில் பேசிக் ஃபார்மில் shall I cook, shall I take, shall I eat, shall I bring, shall I iron, shall I clean, இந்த மாதிரி. நெக்ஸ்ட், நாங்கள் சேர்ந்து ஒரு விடயத்தை செய்வோமா என்று கேட்குறது. நாங்கள் சேர்ந்து வெளியே போவோமா, நாங்கள் வீட்டை க்ளீன் பண்ணுவோமா, நாங்கள் சமைப்போமா, நாங்கள் சாப்பிடுவோமா, இந்த மாதிரி செய்வோமா என்று கேட்குறதுக்கு ஷல் வி என்ற சென்டென்ஸை நீங்கள் பேசலாம். ஷல் வி கோ அவுட் டுடே?
Shall we go out today? இன்றைக்கி நாங்கள் வெளியே போகலாமா? Shall we clean the room? ரூமை க்ளீன் பண்ணுவோமா? Shall we arrange the cupboard? cupboard arrange பண்ணுவோமா? Shall we arrange the cupboard? Shall we stop talking? Shall we stop talking? நாங்கள் பேசுவதை நிறுத்துவோமா? Shall we eat out for lunch today? இன்றைக்கி லஞ்ச் வெளியே சாப்பிடுவோமா? Shall we do the homework? Shall we do the homework? homework செய்வோமா? Shall we sleep now? Shall we sleep now? இப்போது தூங்குவோமா? Shall we close the window? Shall we close the window? ஜன்னலை மூடுவோமா? ஸோ இந்த மாதிரியாக செய்வோமா என்று கேட்குறதுக்கு ஷால் வி என்று எங்களுக்கு வேர்போண்ட சேர்த்து பேசலாம். ஸோ இதை நீங்கள் நன்றாக மைண்டில் வச்சுக்கொள்ளுங்கள். இந்த சென்டென்சஸும் உங்களுக்கு நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணி கொள்ளலாம். நெக்ஸ்ட், ஒரு விடயத்தை நான் செய்யணுமா? ஓகே, நான் செய்யணுமா? இப்போ வெளியே போகும்போது எனக்கு இன்றைக்கி போர் அடிக்குது, நானும் வரணுமா அப்படி கேட்போம். ஓகே, இன்றைக்கி சமைக்கணுமா? அந்த மாதிரி கொஞ்சம் விருப்பமின்றி கேட்கும் போதும் அல்லது நார்மலாக கேட்கும் போதும் இந்த மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி கேட்பது? ஷுட் ஐ கம்? ஷுட் ஐ கம்? நானும் வரணுமா? ஷுட் ஐ கம்? ஷுட் ஐ குக்? ஷுட் ஐ குக்? நான் சமைக்கணுமா? ஷுட் ஐ கால் பண்ணணுமா? ஷுட் ஐ கோ? போகணுமா? யார்? நான் போகணுமா? ஷுட் ஐ கோ? ஷுட் ஐ குக்? ஷுட் ஐ ஸ்டார்ட் the work? should I cook today? ஒரு விடயத்தை செய்யணுமா, நான் இதை செய்யணுமா அப்படி கேட்குறதுக்கு should I யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரியாக நீங்கள் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் சென்டென்ஸை வச்சு டிஃப்ரெண்ட்டான விஷயங்களை நார்மலாக பேசிக்கொள்ளலாம். ஸோ இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸை நீங்கள் நன்றாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வீட்டில் பேசிக்கொள்ளலாம். பிகாஸ் நார்மலாக நாங்கள் வீட்டில் பேசக்கூடிய விஷயங்கள் இவை தான். இந்த மாதிரியான விஷயங்களை தான் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்வோம். ஸோ அதே போல் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். என்னென்னு சொன்னால், இந்த சந்தர்ப்பத்தில் ஜஸ்ட் நாவ், ஓகே, ப்ரெசண்ட்டில் இந்த சந்தர்ப்பத்தில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் பற்றி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, நீங்கள் சாப்பிட்றீங்களா, வேலை செய்கிறீங்களா, வெளியே போகிறீங்களா, வருவீங்களா, இப்போ வருவீங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த டைமில் நடக்கக்கூடிய ஆக்ஷன் பற்றி கொஸ்டின். எப்படி? ஆர் யூ ஈட்டிங்? சாப்பிட்றீங்களா? Are you working? வேலை பார்க்குறீங்களா? Are you going out? வெளியே போகிறீங்களா? Are you coming now? இப்போ வருவீங்களா? Are you doing your homeworks செய்கிறீங்களா? ஸோ இது இந்த டைமில் நடந்து கொண்டிருக்கிற ஆக்ஷன் மட்டுமில்லை, இனி செய்ய போகிற ஆக்ஷன் பற்றியான கொஸ்டினாகவும் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஹோம்ஒர்க் செஞ்சு கொண்டு இருக்கிறது இல்லை, பட் நீங்கள் இப்போ செய்கிறீங்களா அப்படி கேட்குறது. ஓகே, நெக்ஸ்ட் இனி தான் செய்யணும். ஓகே, ஸோ ஆர் யூ டூயிங் ஹோம்ஒர்க்ஸ் நாவ்? ஹோம்ஒர்க்ஸ் செய்கிறீங்களா? ஆர் யூ கோயிங் அவுட் நாவ்? இப்போ வெளியே போகிறீங்களா? இந்த மாதிரி. ஸோ இதே விஷயத்தை நெகட்டிவாக கேட்கலாம். எப்படி? நீங்கள் சாப்பிட்றது இல்லையா? லன்ச் டைம் வந்தும் ஒருத்தர் சாப்பிடாமல் இருக்கிற, ஸோ சாப்பிட்ற இல்லையா அப்படின்னு கேட்போம் தானே. ஆர்ட் யூ ஈட்டிங்? ஆர்ட் யூ டூயிங் யூர் ஹோம்ஒர்க் செய்கிறது இல்லையா? ஸோ நிறைய நாங்கள் குழந்தைகள்கிட்ட இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்போம். ஹோம்ஒர்க் செய்கிறது இல்லையா? ஆர்ட் யூ டூயிங் த ஹோம்ஒர்க்ஸ்? ஆர்ட் யூ பெய்திங்? குளிக்கிறது இல்லையா? ஆர்ட் யூ வாஷிங் யுவர் ஹேண்ட்ஸ்? சாப்பிட வருவாங்க, ஸோ ஹேண்டை வாஷ் பண்ணாமல் தான் சாப்பிட போகிறீங்களா? ஆர்ட் யூ வாஷிங் யுவர் ஹேண்ட்ஸ்? ஆர்ட் யூ கோயிங் ஸ்கூல் டுடே? ஸோ குழந்தைகளை எழுப்பும் போது நாங்கள் நிறைய ட்ரை பண்ணுவோம். அவங்க எழும்ப கொஞ்சம் லேசியாக உணர்வாங்க. ஸோ தட் நாங்கள் எப்படி சொல்வோம்? ஆர்ட் யூ கோயிங் டு ஸ்கூல் நாவ்? ஓகே, ஸ்கூல் போகிறது இல்லையா? ஆர்ட் யூ கோயிங் அவுட் நாவ்? இங்கே இப்போ வெளியே போகிறது இல்லையா? ஆர்ட் யூ கோயிங் அவுட் நாவ்? இந்த மாதிரி ஆர்ட் யூ என்று செய்வது இல்லையா ஒரு ஆக்ஷனை இப்போ நீங்கள் செய்கிறது இல்லையா, செய்ய போகிறது இல்லையா? ஓகே, இந்த சந்தர்ப்பத்துக்குரிய ஆக்ஷன் தான் அது. ஓகே, ஸோ அந்த ஆக்ஷனை நீங்கள் செய்ய போகிறது இல்லையா என்று கொஸ்டின் கேட்போம். ஆர்ட் யூ ஆர் யூண்டா செய்கிறீங்களா? ஆர்ட் யூ செய்வது இல்லையா? ஸோ இது எல்லாமே நீங்கள் நார்மலாக டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரியாக இந்த சென்டென்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி
ஈஸியாக இங்கிலீஷ் பேசிக்கொள்ளலாம். ஸோ இந்த எல்லா பேட்டர்ன்ஸையும் நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். தென் only you will get familiarized with all these patterns of sentences. ஓகே, ஸோ இன்றைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமென்று நான் அசியூம் பண்ணுறேன். ஸோ that let's meet with another important spoken English lesson. கிராமரை டீப்பாக படிக்காமலே இந்த மாதிரி சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸை வச்சு நீங்கள் ஈஸியாக இங்கிலீஷ் பேசிக்கொள்ளலாம். So let's meet with another important lesson. Until that, take care.